சின்னமலை சிஸ்டர் நம்ம கல்லூரியில் ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு கூட பணியாற்றோம் கண்ணன் சார். இப்போ 3 வருஷமாக கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலுமே தொய்வு இல்லாமல், நான் இந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பேன்ற மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் எதை கொடுத்தாலும் செய்கிற இடத்துல இருக்கிற விஜய் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்காரு ரமணன் சார். ஐயா வந்து 75 வயசானாலும் 25 வயசு பையன் மாதிரி தன்னுடைய வயசை மனத்தில் நாம் நினைப்போம் என்னன்னா இதெல்லாம் அவர் வந்து உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதுக்காகவே அவர் இருக்காரோ என்ன கூட நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய படத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னன்னா ஒரு சின்ன பையனும் ஒரு பெரிய ஆளுங்க கொஞ்சம் அது மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு இளமையும் ஒரு முதுமையும் இருக்குன்ற மாதிரி. ஸோ நம்ம கூட அவரும் பயணிக்கிறாரு. என்னன்னா நம்ம நினைக்கிறோம் இளமையா இருக்குன்னு, அவர் நினைக்கிறாரு இவங்களோட சேர்ந்து பயணிச்சா இன்னும் நம்ம இளமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. 40 கிலோமீட்டர் பர் டே 80 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. என்ன வயசுல? நீங்க கொஞ்ச தூரம் இந்த கடத்துக்கு போயிட்டோம்னா நீ போடான்னு தள்ளுறீங்களே தவிர அவர் 40 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ற டெய்லி கூட இல்லை. அவருடைய ஃபேக்ட் ஆஃப் ஏஜ் என்ன தெரியுங்களா? 75. ஸோ அது ஒன்று. அவரும் நம்ம கூட இருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி. அடுத்தது தமிழையா, அதாவது என்னன்னா பிஎட் கல்லூரியில் வந்து தமிழையா இந்த கல்லூரியில் வந்து ஆரம்பத்தில் இந்த ஃபவுண்டேஷன் வந்து கூடிய இருக்காரு என்னுடைய பிரதர், அவர் சித்தப்பா பையன் ஆம் சார். மற்றும் இங்கே கல்லூரியில் வேலை செய்கிற அனைத்து அன்பு சார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருந்தாரு இன்னைக்கு. ஸோ அவர் கோயிலுக்கு போயிருந்ததெல்லாம் அவர் ஆள் இல்லை இன்னைக்கு. ஸோ நிர்வாகன்றது அவர் சில நேரம் மாணவர்கிட்ட நல்லதாக பேசியிருப்பாரு, சில நேரத்தில் அன்பாக பேசியிருப்பாரு, சில கோபமாக பேசியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே ஒரு நிர்வாகன்றது பல மாதிரி. எப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, எல்லாருடைய கையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒருத்தர் அடிப்பாங்க. இது கல்லூரி வாழ்க்கையில் வந்து ஒரு சிலர் கோபம், என்ன இந்த சார் என்ன கோபப்படுறாரு, விஜய் சார் கோபப்படுறாரு, ராம்சார் சார் கோபப்படுறாரு, கண்ணன் சார் பரவாயில்லைங்க நம்ம நினைச்ச மாதிரி, அதாவது நம்ம மனசு பிடிச்ச மாதிரி கண்ணன் சார் பரவாயில்ல. ஏன் அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிக்கும். ஸோ எல்லாருமே பரவாயில்ல, சேர்மேன் அடிச்சா கூட நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஒரு சிலர் அப்படி நினைப்பான். சேர்மேன்னா எப்படி நினைப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வயசானவங்க, நல்லா கொஞ்சம் நல்லா போட்டி பண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சேர்மேனுக்கு அப்படிதான் இருக்குன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற திறமை, ஒருத்தர் நிர்வாகிக்கூடிய பக்குவம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆளக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 21 வயசு பையன் நினைப்பு பார்த்துருப்பீங்க நீங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் வந்து இப்போ போனாரு, யாரு அரூர்ல இருந்தார் ஐஏஎஸ் ஒருத்தர், என்ன பேரு? அவர் சொந்த ஒரு கிராமம் வந்து பார்த்தா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஏழை குடும்ப விவசாய பையன். ஸோ இது என்னன்னா ஒரு நிர்வாகத்தை பண்றதுக்கு வயசு முக்கியம் கிடையாது, அனுபவம் முக்கியம் கிடையாது, பக்குவப்படணும், அவ்வளவுதான். ஸோ இங்கே எல்லாருமே நீங்கள் பக்குவப்படுறீங்க. அனைத்து இங்கே வேலை செஞ்சிருக்கிற ஆய்வாளர், இங்கே நம்ம கல்லூரியை பார்த்துக்கிற செக்யூரிட்டியாக இருக்காரு அப்படின்னா வந்து கிருஷ்ணா அவர் தான் இந்த லேண்டை நமக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு டைமும் சொல்லுவோம் எல்லாருமே, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். இந்த கல்லூரி நிர்வாகம் நிற்கிறதுக்கு ஒரு கோபுரமா தெரியுதுன்னா சிட்டாலிருந்து மண்ணால் வரைக்கும் மேற்று வேண்டி எல்லாருடைய முகமும் தெரியாது. இப்ப யாரெல்லாம் முகமும் தெரியாது, காரணம் என்ன, வேலை செஞ்ச அத்தனை பேர் முகமும் தெரியாது. யாருடைய முகம் தெரியும்? என்னுடைய முகம் தெரியும். யாரா? சதாசிவம் சேர்மேனா, அவர் தான் காலேஜ் ஓனரா, இதுதான் தெரியுமே தவிர இத்தனை பேருடைய பேக்ரவுண்டே யாருக்குமே தெரியாது. அங்கே ஆய்வாளர் வேலை செய்யணும், வாட்ச்மேன் நைட்ல பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். இவங்கெல்லாம் எடுத்தாதான் அந்த வண்டி என்னன்னா, ஒரு வண்டியில் எப்படின்னா ஒரு பஸ் ஓட்டுனா இன்ஜின் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? வண்டி ஆன் பண்றதுக்கு என்ன வேணும்? கீ வேணும். ஆனா ஆன் பண்ணிட்டேன்னா அது ஓட்டுறதுக்கு மைண்ட் வேணும்ல, ஒரு டிரைவர் வேணும். ஸோ எல்லா பார்த்து இருந்தாதான், எல்லாருடைய அதுல இருந்தாதான் அந்த வண்டி மூவ் ஆகும். அது போல வந்து இங்க இந்த கல்லூரி நடத்துறதுக்கு இவ்வளவு பேருடைய சப்போர்ட் இருக்கு. இவங்களுடைய சப்போர்ட்டோட உங்களுடைய வருகையும் இருக்கு. அதனால இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்க அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி கலந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களோட சில வார்த்தைகள் மட்டும் பேச விரும்புகிறேன். ஏன்னா உங்களை எல்லாம் யார் பணக்காரன் யாரை என்றதுல ஏன் தான் யூனிஃபார்ம் எதுக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இதுல இருந்து என்ன நீங்க கத்துக்க போறீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு சிலர் பணக்காரனா இருப்பா, ஒரு சிலர் யாரையா இருப்பா. இங்க வந்துக்கிற அத்தனை பேருமே எனக்கு பணக்காரனா தான் தெரியுமா? ஏன் சொல்லு பார்ப்போம். ஒவ்வொருத்தர் 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்லாம் எங்கிட்ட கட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல யார் பணக்காரன் யார் யாருன்னு என்னால எப்படி யூகிக்க முடியும்? ஆனா எனக்கு வந்து சேர்ந்துருக்கு, என்னுடைய பணம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த பணத்தை மட்டுமே நான் இங்க உங்ககிட்ட பார்க்கல, என்ன மட்டும் பார்க்கல, பணத்தை மட்டுமே நான் எதிர்பார்க்கல. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் ஒரு கல்லூரி நிர்வாகத்தை பண்றோம், என் கல்லூரியில் படித்த பசங்க இத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க,
நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நான் பிறந்த கிராமம், நான் பிறந்த ஊர்ல நாம ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 4வது வருடம் 2வது பேட்ச், அதாவது 5வது பேட்ச் அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். 2 பேட்ச் இன்னோட உங்களோட 2 பேட்ச் அவுட்புட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊருக்கு இன்னைக்குமே ஒரு பஸ் கூட கிடையாது. லாஸ்ட் மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கேன். எங்க கிராமத்துக்கு இங்க திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமம். நான் இருக்கிறது எங்க இருக்கேன், ஒரு பெரிய சிட்டியில் இருக்கேன். எங்க சிட்டி மெட்ரோ சிட்டியில் இருக்கேன், பெங்களூரு. அந்த ஒரு மெட்ரோ சிட்டி. ஆனா நான் இருக்கிற லைஃப் நல்ல லைஃப். ஆனா இன்னைக்கு என் கிராமத்துக்கு பஸ் இல்லைன்றது அத்தனை பேருக்கும் தெரியாது. எங்க கிராமத்துக்கு இன்னைக்குமே பஸ் கிடையாது. எல்லாருமே கிராமத்துல, எல்லாரும் கிராமத்துல தான் வந்திருப்பீங்க. உங்க கிராமத்துக்கெல்லாம் பஸ் ஓடும். ஆனா எங்க கிராமத்துக்கு இன்னைக்கு பஸ் கிடையாது. வசதி இருக்கு, பஸ் இல்லை. ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கிராமத்து மக்கள் ஒண்ணுமே விழிப்புணர்வோட இருக்கா, விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்கன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் நானும். ஏன்னா எஜுகேஷன் எங்க தடைப்படும் அப்படின்றது சொல்றேன். எஜுகேஷன் வந்து சரியான டைம்ல ஒரு விதையை கரெக்டான டைம்ல விதைச்சா மட்டும்தான் அந்த விதை வந்து செடியா முளைக்கும், இல்லை மரமா முளைக்கும். அறுவடை டைம் கொடுக்கணும். காலம் கடந்து பயிர் செய்யறது எதுவுமே கைக்கு வராதுன்னு. காலம் கடந்து எந்த பயிர் செஞ்சாலுமே கைக்கு வராது, கரை சேராதுன்னு. அது போல எந்த டைம்ல நீ எடுத்துக்கிற கல்வி கரெக்டா இருக்கோ அந்த டைம்ல வர்ற கல்வி வந்து உன் லைஃப்ல வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்தி விடும். படிப்புன்றது எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். கல்வியை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒன்ஸ் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். எது? இந்த கல்வி மட்டும்தான். வேற எதையும் உங்களை காப்பாத்தாது. பணம் இருக்கும். நான் என் பாக்கெட்ல 500 ரூபாய் நோட் இருக்கு. அந்த 500 ரூபாய் நோட் எப்படி இருக்குன்னா, என் ஜோப்ல இருக்கும்போது அந்த 500 ரூபாய் நோட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு வேல்யூ குறையாது. இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்தாலே அந்த 500 ரூபாய் நோட் அப்படியே தான் இருக்கும். இவர்கிட்ட போனாலே 500 ரூபாய் நோட் அப்படியே தான் இருக்கும். உங்ககிட்ட போனாலும் அது போற இடம் தான் மாறி போகுது. அந்த நோட்டுடைய ஒரு பிச்சைக்காரன் போனாலே 500 ரூபாய் நோட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு எதாவது குறையுதா? அவங்ககிட்ட போன உடனே அதுக்கு மதிப்பு குறையுதா? ஒரு பிச்சைக்காரன் போயிட்டா, ஒரு புஸ்தகம் முடிச்சுக்கிட்டு அந்த 500 ரூபாய் நோட்டு போயிடுச்சு, நம்ம அதுல ஏதாவது ஜாதி பாகுபாடு அந்த பணத்துக்கு ஏதாவது நம்ம வேல்யூ பார்க்குறோமா? ஆனால் அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு, இந்த பணம் சரியில்லைன்னு தூக்கி போட்டு போறோமா? இல்லை இல்லை. ஆனா இங்க மனசுலையும் சில உண்டிங்க வந்துடும். அவன் பெரியவன், இவன் பெரியவன், இவன் பேர் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, பணம் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டா வந்து படிச்சு +2ல, அதாவது கற்ற கல்வி எங்க உங்களுக்கு பயன் கொடுக்குனாக்க, ஒரு 21 வயசுக்குள்ள நீ படிச்சு ஒரு லெவல் பண்ணிட்ட அப்படின்னா அடுத்து உங்களுடைய ஸ்டேஜ் வாழ்க்கை தரத்துக்கு வந்துடும். 21 வயசுல நீ தெளிவா வந்துட்ட அப்படின்னாக்க அடுத்து உன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஸோ நிறைய பேர் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோர்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லாத போனதால வந்து ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் இது வரைக்கும் இந்தியாவிலேயே இந்த கோர்ஸ்னு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜியோ கொடுத்து இப்படி ஆரம்பிக்கலான்றது இது வரைக்கும் இந்தியாவிலே கிடையாது. அலைடட் கோர்ஸாக இருக்கும். ஏதோ மெடிக்கல் காலேஜில் அலைடட் கோர்ஸாக 1 இயர் கோர்ஸ் அப்படி இருந்தது. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாகவே ஒரு ஜியோ கொடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு கோர்ஸ் தனியாகவே, சானிடரி இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இதனுடைய அவேர்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ இங்கே 2 பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு பேசிக்கணும், அவங்க சொல்லாமல் விட்டாங்க சில விஷயத்தை. ஏன்னா இந்த கோர்ஸுடைய இது என்னன்னா, எவ்ரி 5,000 மெம்பர்ஸுக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போகணும். சுகாதார ஆய்வாளர்கள், சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போஸ்ட் வேக்கண்ட் இருக்குதுன்றதும் சொல்லியிருக்கணும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, அப்புறமேட்டுக்கா கார்பரேஷன்ஸ், இங்கெல்லாம் போடுறது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே எவ்ரி இயர் வந்து நிறைய போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதை படித்த உடனே உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்களும் உங்களை மாதிரி தான் தர மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னா, ஒரு 55 காலேஜ் இருக்குது. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போச்சு இல்லை, அதில் வந்து 22 காலேஜ் தான் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்த பேட்ச் வெளியே போனாங்க, அதில் 55 காலேஜ் இருக்குது, 50 காலேஜ் இருக்குது. இந்த வருஷம் 55 காலேஜ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 தான் இருக்குது. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, இங்கே படிப்பை தவிர வேறு எந்த துறையிலுமே இல்லை. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயம்புத்தூர் போனால் கம்பெனிஸ் இருக்குது, ஒசூர் பக்கம் போனால் கம்பெனி இருக்குது, சென்னை பக்கம் போனால் கம்பெனி இருக்குது. ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழி இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. ஆனால் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான்.
நீங்கள் அதிகமாக படித்து வேலைக்கு போகணும்னு தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக தான். ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐபிஎஸ் மட்டுமே இல்லை, சும்மா அந்த குரூப் 1 குரூப் 2லேருந்து பார்த்தீங்கன்னா விஓலேருந்து நிறைய போஸ்ட் டீச்சர் ஆகிறதுலேருந்து எல்லாருமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீ சொல்லல இந்தியாவிலே வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கல்வி நிறைந்த மாவட்டம் எப்படி இது மாநிலம் எதுனா கேரளா சொல்லுவாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் கல்வியில் முன்னிலைய மாவட்டம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிஸ்னஸும் கிடையாது. நமக்கு கல்வி மட்டுமே தருமபுரி மாணவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கல்வி உள்ள மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் வந்து வயசை எதிர்பார்க்காம வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஸோ இப்போ என்ன இந்த படிப்பு நான் முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டால் காலத்துக்கு போடுற போஸ்ட் படிப்பு கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி கிடையாது. இது உன்னுடைய வாழ்வாதாரம், படித்தா போஸ்டிங். இது கிடைச்சிட்டா நான் படித்து முடிச்சுட்டேன் உடனே நாளைக்கு போஸ்டிங் போயிடலாமா? கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்காது. 2 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் 100% இன்னும் 2 பேட்சுக்கும் 3 பேட்சை படிக்கிற பையனுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன் சார், அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஸோ +2 முடித்த பசங்களாம் ஒரு டிகிரி பண்ணுங்க. என்ன டிகிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜுவாலஜி. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போஸ்டிங் போயிட்டீங்கன்னா 100% போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இல்லை உங்களை பார்த்தீங்கன்னா டெப்டேட் மாற்றுவாங்க. போஸ்டிங் மாற்றும் போது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு மாறும். எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தா ஃபுட் இன்ஸ்பெக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம். மேத்தமெட்டிக்ஸ் முடித்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸராக போகலாம். அது ரொம்ப ரேர் போஸ்ட்டாக தான் இருக்கும். ஜுவாலஜி முடிச்சோன்னா என்டமாலஜிஸ்ட் ஆஃபீஸராக போகலாம். ஸோ இது நிறையா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து இந்த இப்போ என்னென்னா மற்றதுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே அப்கிரேட் பண்ணுவாங்க, மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ பணத்தை கட்டிட்டு நீங்கள் இதுக்கு மேலே வந்து விளையாட்டுத்தனமாகவும் நம்ம பசங்க வந்து நம்ம கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிறது வேண்டாம். உங்களுடைய ஒரு நல்ல லைஃப் அப்பா அம்மா எல்லாருக்கும் தெரியும் யார் யாருடைய சூழ்நிலை குடும்பம் எப்படி இருக்குது. ஒருத்தர் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். என் பையன் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு நினைச்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, படித்த பரவாயில்ல என் பையன் ஏதோ ஒரு போஸ்டிங் போகணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருப்பாங்க, இல்லை லோ கிளாஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல வித்தவங்களும் இருக்காங்க. இதில் ஒரு சிலர் மாடு ஆடெல்லாம் வித்தவங்களும் இருக்காங்க. என் பையன் படிக்கணுன்றதுக்காக, ஏன்னா என் பையன் நல்லா இருக்கணும், அவனுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் எங்கள் அம்மா கூட கஷ்டப்பட்டு தான் எனக்கு தள்ளி விட்டாங்க. என்ன இந்த மரவண்டி ஏறதில்லை, அந்த வயசில் என்ன ஏறதில்லை, வண்டி ஏறதில்லை. நான் நினைக்கிறது என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறது தான் லைஃபு. எனக்கு கையில் மொபைல் இருந்தால் போதும், 4 ஹெட்ஃபோன் இருந்தால் போதும், 4 ஃபிகருக்கு பின்னாடி போனால் போதும். ஆட்டாடா இந்த ஃபிகர் சூப்பராக இருக்கா, இயற்கையாகவே நடக்கும். இல்லை உண்மை தான். ஒரு பொண்ணை பார்த்தா மனசுக்கு தோணுடா நம்ம நல்ல ஃபிகர்டா இந்த பொண்ணு அப்படி பண்ணேன்னா வீணாக தான் போவேன். ஆனால் நீ ஒரு நல்ல ஜாப்ல இருந்து வச்சுக்கோவ 1000 பேர் உன் பின்னாடி வரும், 1000 நட்புகள் வரும், சொந்தம் பின்னாடி வரும். நீ இல்லாத மட்டும் இருந்து பாரு, சார் நான் பிஏ முடிச்சிருக்கேன் சார், எம்ஏ முடிச்சிருக்கேன் சார், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சார், இந்த முடிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? கம்பெனி பக்கம் கூட வேலை கிடையாது. இன்னைக்கு இந்த கோர்ஸ் நீ சூஸ் பண்ணதால என்னன்னா உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மென்டலி ட்ரஸ்ட்லெஸ் ஜாப், மென்டலி ட்ரஸ்ட்லெஸ் ஜாப் அப்படின்னா ஒரு பேங்க்ல மேனேஜர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரே 100 ரூபாய், ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய் கூட வேணாம், ஒரு 2 ரூபாய் கணக்கு விட்டுட்டா எத்தனை முறை எழுதுவாருன்னு கேட்டு பாருங்க. யாராவது பேங்க்ல வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆள் தான். வேற யாராவது வேற ஃபைனான்ஸ் கம்பெனியில் யாராவது வேலை செய்யறாங்க, ஒரே ஒரு 2 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் கணக்கு விட்டுச்சுன்னா 1000 ரூபாய். இங்கே இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உட்காந்துக்கிறவங்க 100 ரூபாய் கணக்கு விட்டுட்டாங்கன்னா 10 முறை எழுதுவாங்க. கால்குலேட்டர் எடுத்து போடு, எங்கே கொடுத்தோம், என்ன பண்ணோம், மென்டலி ட்ரஸ்ட். ஒரு வாத்தியார் வேலைக்கு போகணும், காலையில் 8 மணிக்கு போகணும், திரும்பி பசங்க சொல்லி இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கணும், அடுத்த அவர் போயிட்டே இருக்கணும். ஸோ ஜாப் எல்லாம் ஓகே தான், ஆட்டெல்லாம் விளையாட்டா ஆளாளுக்கு பாராட்டணும். கன்னடத்தில் ஒரு பொருள் அடுத்த நாடகம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆட்டெல்லாம் விளையாட்டா ஆளாளுக்கு பாராட்டா. அந்த மாதிரி என்னன்னா அதுக்கு என்னன்னா நாடகம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன, இதுதான் ரீசனு. ஸோ நீங்க பண்றது என்னன்னா படிச்சுட்டோம் அப்படின்றத விட, பணத்தை செலவு பண்ணிட்டுன்றதை விட, இந்த ஜாப் எப்படின்னா நேராக போற, ஒரு கிராமத்துக்கு போற, சர்வே பண்ற, யார் லெப்ரசி ட்ரைனிங் இருக்கு, டெங்கு இருக்கு, மலேரியா, ஏதோ ஒரு காயில இருக்கு, ஒரு 4 ரிப்போர்ட்டை வாங்குற, அங்கிருந்து உட்காந்து போட்டுட்டு பிள்ளையாமத்தில் உட்காந்து போட்டுட்டு பாக்ஸ் தூக்கி வீட்டுக்கு போயிடலாம். ஸோ முன்னெல்லாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ என்ன சம்பளம் அவர் கேளுங்க, எவ்வளோ என்ன சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? இன்னைக்கு வாங்குற சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்க? எவ்வளோ வாங்குறாங்க? 50,000 ரூபாய் வாங்குறாங்க. 50,000 ரூபாய் சம்பளம் ஒரு பக்கம் இருக்கு பாருங்க. 50,000 ரூபாய் சம்பளம் மட்டுமே இல்லை, மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஃப்ரீ மைண்ட், ஜாலியாக இருக்கலாம், மக்களாக பழகலாம். கிராமத்தில் போறீங்க,
உங்களுக்கு அங்கேயே போனால் நாளைக்கு இருக்கணும். உண்மையாக சொல்ல போனால் இந்த காரில் போகிற வர்றது, இந்த லைஃப் கிராமத்து லைஃப்லாம் விட்டுட்டு டவுன் லைஃப் போட பார்த்தீங்களா, எவ்வளோ வருத்தப்படுறேன். நீங்கள் நம்மளீங்களோ வெளியில் கேட்டு பாருங்க. கிராமத்து வாழ்க்கை வந்து இனிமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் தொலைச்சிட்டுன்னா, நிறைய இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டா கடைசியில் பார்த்துருக்கீங்களா, அந்த ஆர்டிக்கல் பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுவோம். ஒரு மனிதனை காட்டுவோம், குழந்தைலேருந்து தவறுந்து போய் ஒரு டெத் லெண்டுக்கு போயிட்டு வரும், திருப்பி வர முடியாது. இல்லை உண்மை தான். இங்கிருந்து போயிட்டோன்னா திருப்பி ரிட்டர்ன்லாம் வர முடியாது. வயசு ஏறிட்டோம், எல்லாருக்குமே முடி கருப்பாக இருக்கிற முடி பூரா வெள்ளையாக மாறும். ஸ்கின் எல்லாம் பார்த்து நல்லா கலராக இருப்பீங்க, கருப்பாக இருப்பீங்க. அப்படியே ரிங்கல் விட ஆரம்பிச்சிடும். என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ரிங்கல் விட ஆரம்பிச்சிடும். தூளெல்லாம் சொல்லிக்கிட்டோம். ஒரு 45 வயசுக்கு மேலே போயிட்டா ஃபுட்டுடைய இது என்னாச்சுன்னா போனெல்லாம் வீக் ஆகிடும். நமக்கு தெரியுது. ஸோ சேம் நான் சொல்கிறேனே, போனெல்லாம் உனக்கு வீக் ஆகிடும், கை கால்லாம் வலிக்கும், கண் ஒரு மாதிரி மங்களாக தெரியும். இது எல்லாருக்குமே நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அந்தந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. இல்லைங்க நான் இப்போ விட்டுட்டேன், நாளைக்கு காலையில் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், கிடைக்காது. அந்த பொண்ணு தெரிஞ்சதும் அது கிடைக்காது. சரி சார், எங்கள் வீட்டில் இன்னைக்கு பலகாரம் செஞ்சுருக்காங்க, நாளைக்கு இன்னைக்கு எடுத்து வைப்பாங்க, அதிரசம் செஞ்சுருக்காங்க, எடுத்து வச்சிருப்பாங்க, நான் நாளைக்கு காலையில் சாப்பிட்டு வந்து பார்த்தா நாளைக்கு காலையில் பார்த்தா பங்கஸ் ஆகிடும். என்ன ஆகிடும்? பூஜை கட்டிருக்கும். பூஜை கட்டிருக்கு தெரியும் தானே, பங்கஸ் ஆகிருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ எந்த வயதில் எதை எடுத்துக்கணுமோ அதை அப்போ எடுத்துக்கோ. சார் எனக்கு நிறைய வேணும், அப்பயே நான் எடுத்துக்கணும், போய் எடுத்துக்கினாலும் அடி விடும். 1 சாப்பிட்டா ஓகே, 2 சாப்பிட்டா ஓகே, 3ஆவது சாப்பிட்டா பேதி ஆகும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகும். சரி சார், அந்த பொண்ணை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும், முன்னாடியே சுற்றி ஆகணும்னா அவங்க அண்ணன் வந்து அடிப்பா அடி விடும். சார் எதுக்கு சொல்கிறேன்னா, பாசிட்டிவாகவும் சொல்கிறேன், நெகட்டிவாகவும் சொல்கிறேன். எது நமக்குன்னு எழுதப்பட்டதோ அது நம்மளை விட்டு எங்கேயும் மாறாது. இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்பயுமே, அதாவது இப்போ திரும்ப சொல்கிறது, மாணவ பருவன்றது லைஃபை என்ஜாய் கூடிய ஒரு பருவமும் கூட. நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, டபுள் டிகிரி படிச்சிருக்கவங்க இருக்காங்க, ஃபஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் முடிச்சோடனே அப்படியே வந்து முடிச்சவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஸோ இந்த அதாவது உங்கள் அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டுமே படிச்சிருக்க ஆணவத்தை எங்கேயுமே காட்டாதீங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு மனிதனாக இருக்கு. நாம் மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்லாம் கிடையாது. அது எங்கே போனாலும் முடியும், எங்கே போனாலும் படிச்சுக்கும், எங்கே போனாலும் படிச்சுக்கும், அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு மனிதனாக இருங்க, நல்லா டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இருங்க, எங்கே போனாலும் ஒரு ஃபார்மல் இருங்க. வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் வீட்டில் போனால் கோபத்தோடு தான் படுத்துருப்பேன், தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் ஏன்னா வெளியில் வரும்போது ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட் இருக்கட்டும், ஒரு டிசிப்ளின் இருக்கட்டும், 4 பேர் கூட பழகும் போது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். நிறைய பேர் பசங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பையன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட் பண்ணியிருக்கான், இன்னொரு கோடு போட்டிருக்கான், இன்னொரு கோடு போட்டிருக்கான், தலையை இப்படி வெட்டியிருக்கான். நல்லா இருக்கிற தலையை ஏன்டா அப்படி வெட்டிக்கிறீங்க? என்ன சொல்றது? ஆனால் நல்லா இருக்கு, அந்த தலையை அழகாக வெட்டிக்கோங்க, பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கீங்க. ஆனால் அதனால வெட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி கோபமாக வருது. என்னடா இது அழகாக இருக்கிற பெண் இப்படி ஆகிட்டானே அப்படின்ட்டு. ஒருத்தர் பென்சில் பேண்ட் போட்டோம்னா தூக்கி மேலே விடுவோம். என்னோட பெரிய கொடுமையாக இருக்குது. அது இல்லை, என்ன ட்ரெஸ்ஸிங் கோட் பஸ். நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்கன்னு சொல்கிற பாருங்க. ஒரு கலெக்டர் டைரக்டாக அவங்களால பார்க்க முடியும், கலெக்டர் டைரக்டாக நின்று பேச முடியும், ஒரு டைரக்டர் டைரக்டாக நின்று பேச முடியும், ஒரு தாசில்தார்கிட்ட ஒரு டைரக்டாக பேச முடியும். எல்லார்கிட்டையும் நீங்கள் டைரக்டாக அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நம்ம பழகிறோம் போது நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன சொன்னேன் இல்லையா, 21 வயசுல ஒரு பையன் கலெக்டர் ஆகிட்டானா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்குது. காரணம் என்னன்னா அவன் தன்னை தானே பக்குவப்படுத்திக்கிட்டான். ஸோ எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. சார் நான் இதிலே தான் போகணும்னு நினைக்கிறீங்க மட்டுமே கிடையாது. அடுத்தது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 எல்லாம் இருக்கு, காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சார் நான் 3 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன், 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன், நான் இதிலே தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. எந்த அடுத்த உங்களுக்கு ஸ்டேஜ் வந்து ஒருத்தர் போலீஸ் ஆகணும்னு நினைக்கலாம். கிடைக்கும் போது எனக்கு குடும்ப சூழ்நிலை கரெக்டாக இருக்குது, நான் ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறேன். கூட ஒரு பையன் வந்து நம்ம காலேஜில் படித்த பையன், ஒரு பையன் செகண்டரி முடிச்சு வேலையை போகிற பையன் போலீஸ் இன்டர்வியூ வந்து அவனுக்கு வெரிஃபிகேஷன் வந்தாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று போய் உள்ள நடக்குது. மற்ற எல்லா ஜாபை காட்டி கொஞ்சம் ட்ரஸ்ட் ஜாப்ன்றது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். பட் பணம் கட்டிருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கு நான் நிறைய பூஸ்டெல்லாம் பண்ண விரும்பல. நீங்களா இருங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம் படிங்க, வயசை கடந்த வேலை எதுவும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் போன வச்சுட்டு வயசெல்லாம் தாண்டிட்டு வாடா மச்சான் ஒரே ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வாடே வாடா சிகரெட் சாப்பிடலாம், ட்ரிங்க் அடிக்கலாம், எல்லாமே நடக்கும். களவும் கற்று வர அதை பர்மனெண்ட்டாக வச்சுக்காத. ஒரு ஸ்மோக் பண்ணுறேன்னா அது டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா ஃப்ரீ போட்டுரு. நான் நல்லா இது வரைக்கும் தொடரல, தெரியுமா இருக்காது, ஸ்மோக் பண்ண மாட்டேன், பீர் பிராந்தி சாப்பிட்றது கிடையாது,
வெத்தலை பாக்கு போட்டது இல்லையா? நம்புவீங்களா மாட்டீங்களா? என்னோட ஆளுக்காரர் பப்பு தொகைமா இருக்கிறாரு, சாப்பிட்டு போற சும்மா நம்ம தர சொல்றாரு கேட்குறீங்களா? ஆபீஸ் கிடையாது. எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு இல்ல, இதுக்கு மேல போய் கத்துக்கணும் நானு இல்ல, இதுக்கு மேல ஒரு பொண்ணு பின்னாடி என்னால போக முடியாது. போக முடியுமா? சரி, ஏதாவது ஒரு பார்ல போய் உட்காந்து இத்தனை நாள் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன், கௌரவத்தை மெயின்டைன் பண்ணிட்டேன். இது ஒரு கௌரவன்றது ஒரு தலையில ஏறி உட்காந்துருச்சு, நல்லா டீசெண்டா இருக்குமே, கௌரவமா வந்துச்சு தலையில, அதுல தலையில உட்காந்துருச்சு. இப்ப நான் போய் ஒரு பார்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன பார்த்தா இவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா இது ஜாலி இருக்கு, இப்போ வந்து பார்ல உட்காந்துருக்காங்க நினைப்பாங்க. மனசு போதே சரி, இதுக்கு மேலே யாராவது பார் பக்கம் போக முடியாது, கன்ஃபியூஷனுக்கு போக முடியாது, எதுக்கு போக முடியாது? பொண்ணு பின்னாடி போக முடியாது, பார் பின்னாடி போக முடியாது. வாழ்க்கையில் 3 விதம் உண்டு. பிரியம், என்னது பிரியம்? மணி, மாது, மது. 2ல நான் காலி ஆகிட்டேன். இதில் மணி பின்னாடி இருக்கேன். மணின்றது என்னது? பணம். ஸோ அது எனக்கு பின்னாடி தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு அது ஒரு வாழ்வாதாரம். இப்போ நான் காரில் போனேன்னா எனக்கு பணம் வேணும். நான் சும்மா காரில் தண்ணீரை பின் போக முடியுமா? முடியாது. அந்த காருக்கு என்ன வேணும்? பணம் வேணும். நான் நினைக்கிறது என்னன்னா, பணம் சும்மா வருமா? காரு டீசல் சும்மா வருமா? வராதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை மாதிரி ஆளுங்க நான் பயன்படுத்தி உண்மை சார் 2 விஷயமும் உண்டு. அதில் இப்போ வடிவம் சொல்றாங்கல்ல ஒரு படத்துல, நீ கோட்டீஸ்வரன் ஆகுது எப்படி? நீ இந்த புக்கை வாங்கி படி, 20 ரூபாய். என்ன மாதிரி எல்லாம் நீங்க ஆளுங்கெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்தவங்க மட்டும் யாரும் மாட்டோம், கவர்மெண்ட் மாதிரி ஒரு மாட்டோம். அப்போ நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ். நீ எப்படி வரணுன்றது நீ கற்றுக்க. நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வரணுன்றதுக்கு. ஏன் சொல்றேன்னா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நீ தெரிஞ்சுக்கோ. அதுவே நிறைய பேர் என்ன பண்ணுவான், என் கூட படிச்சவங்க கூட பார்த்துருக்கேன். நிறைய பேர் லைட்டாக ஆரம்பிச்சவன் நீ டைட்டாகவே இருக்கும், லைட்டாக ஆரம்பிச்சவன் ஃபுல்லாக டைட்டாகவே இருக்கும். எங்கே பார்த்தா கை நீட்டான், நண்பா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான். ஒரு நல்ல வாத்தியார், சார் தெரியும், நல்ல வாத்தியார், அருமையான பையன். இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தோம்னா, நத்தமேடுன்னு ஒரு ஊர், யாருக்கும் தெரியுமே தெரியாதா, அந்த ஊர்ல இருந்து வந்தவன் தரவன நல்ல குடி கழிவுட்டான். 3 நண்பர்கள் நல்ல வாத்தியார் தான், நல்ல வாத்தியார், நல்ல குடி கழிவுட்டான். இப்போ டைட்டாகவே இருக்கும். வாழ்க்கை கெட்டு போயிடும், ஒன்னொன்னா போயிடும். தானா போறது வேற, நீயா போக வைக்கிறது வேற. தானா வயசாகி போடுறது அது இல்லையா, அது வேற. நீயா தன் உடம்பை வருத்தி நீயா காலி பண்ணிக்கிறது வேற. ஸோ அதனால இனி வருங்காலங்கள் உங்க இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்ச அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி சார்பாக 2வது வயசு நீங்க வெளியே போயிருக்கீங்க, கல்லூரி சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்க இங்க சில நிறைகுறைகள் கூட நடந்திருக்கலாம். மாணவர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இங்க நிறைகுறைகள் நிறைய நடந்திருக்கும், சில தவறுகள் நடந்திருக்கும். ஏன்னா நீங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது, எல்லாமே மெச்சூரிட்டா இருக்கிற ஒரு மாணவர்கள் தான். ஸோ அதனால கல்லூரினா சில நிறைய இருக்கும், சில குறைய இருக்கும். சிலர் நாங்கள் திட்டி இருப்போம், சிலரை அன்பா பேசியிருப்போம். சிலர் சொல்லியிருக்காங்க, சார் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கவியலுக்கு மட்டும் நல்ல மார்க் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் இங்கே இருக்கிற அனைவரும் ஒரே மாதிரி தான். அதனால எனக்கு அன்புமணி ஒன்று தான், கவியலுக்கு ஒன்று, சூர்யா ஒன்று தான். யாரும் நல்லா படிக்கிறானோ அவனுக்கு யாரும் நல்ல லைஃப், அவனுடைய திறமையை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பணம் அதிகமாக கொடுத்துன்றதாலையோ உள்ள அட்மிஷன் நம்ம நெருக்கமாக்குறதாலையோ மார்க் சேர்த்தெல்லாம் போட மாட்டாங்க. உங்களுடைய லைஃபுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லைஃப். ஸோ எல்லாருக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. அது இந்த ஒரு சமயத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் பிஇ முடிச்சு பசங்க இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி போனவங்க தான் இருக்காங்க. நிறைய பேர் டிகிரி, டபுள் டிகிரி முடிச்சுங்க இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே கால டைம் எல்லாம் உங்களுக்கு கூடி வருமானதை விட நீங்கள் இந்த காலத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இதுதான் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு உங்களுக்கு சொல்ல சில அறிவுரைகளாக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க, இனி மாணவர்கள் கிடையாது. ஒரு அப்படின்னா ஒரு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அதிகாரிகள் நீங்கள். ஸோ எல்லாருமே நீங்கள் சார் நான் இதை முடிச்சோடனே டிகிரின்னா சொல்ல முடியாது, அடுத்து என்ன ஒரு லைஃப் இது உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குது. எப்படி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு ஒரு பிஎட் முடிச்சா டீச்சர் வாத்தியார் வேலை போகலாம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா வாத்தியார் டீச்சர் போகலாம். அந்த மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும். டாக்டர் முடிச்சா எப்படி டாக்டர் கிடைக்கும், அது போல் நீங்கள் நர்சிங் முடிச்சா இது போல் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு முடிச்சுருக்கிறீங்க. இது ஹெல்த் இன்ஸ்பெக்டராக தான் உங்கள் சானிடரி இன்ஸ்பெக்டராக ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்ட் உங்களுக்கு வேக்கண்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளைக்கபிள் பர்சன். அதில் சொன்னேன், எனக்கு தெரியாதுன்றதால நான் இங்கே இருக்கணும்.
நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே எலிஜிபிள், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே எலிஜிபிள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் எப்பெல்லாம் கால்வாரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது. என்ன மேட்ரு என்னென்னா, லாங்குவேஜ் நிறைய பேர் பிரச்சனை. எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு கூட இங்கிலீஷ் பேசுறதுனா நானும் சொன்ன முன்னே சொன்னல கிராமத்து பையன், எனக்கு தெரியாது. கிராமத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் பேசுறது தான் கொஞ்சம் தடுமாடுவோம் பேசுறதுக்கு. பரவாயில்ல, தடுமாட்டா உள்ள சைக்கிள் ஓட்டும்போது விழுந்தா தான் எழுந்திரிக்க முடியுது. சைக்கிள் யாராவது கீழே விழா சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? ஆக்சிடென்ட் பண்ணாத யாராவது டூ வீலர் ஓட்டிருக்கீங்களா? இல்லை, எல்லாம் விழுந்துருது. அந்த மாதிரி எப்பயுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம்னாக்க எழுதாதான் உனக்கு நல்லா வரும். ஒரு டிராயிங் வரைகிறவனுக்கு ரைட்டிங் பண்ணிட்டே இருந்தால் தான் டிராயிங் வரும். அதே போல் பேசாதான் நல்லா பேச்சு திரும்புகிறோம். விஜிதாட்ட ஃபோனுக்கு மைக்கு கொடுத்தா பேச மாட்டேன், ஃபோனை கொடுத்த மணிகளுக்கு பேசுகிறேன். ஃபோனில் நான் எனக்கு வெக்கமாக இருக்குதுன்றாரு. பசங்க கிளாஸ் எடுக்கிறது வேற. எனக்கு கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டேஜ் ஸ்பியர் இருந்தது. எப்படின்னா ஸ்டேஜ் ஸ்பியர்லாம் ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கு அப்படியே வைக்கப்படுவேன். வெக்கத்தை விட்டால் தான் பேசவே முடியும். பேசுகிறதா இல்லை சார், நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னா இன்னொரு நாள் நான் வந்து முழுசாக தனியாக எங்கள் ரூம் போட்ட கேட்க போகிறோம் பையன் கேளுங்க. இப்போ சார் விஜய் சார் பேசுறது கூப்பிட்டால வருவீங்களாப்பா? ஏய் மச்சான் நான் வரேன், நான் எப்படா எனக்கு வேலை இருக்குது. அவங்களுக்கு தான் வேலை இல்லை. யாருக்கு? சேர்மனுக்கும் விஜய் சாருக்கும் வேலை இல்லை. எனக்கு வேலை இருக்குதான் நான் போயிட்டு வரது போயிருக்கோம். கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்க நானே சொல்லுறேன். பண்ணுங்க தான் பேச மாட்டேன். இதெல்லாம் பேசுவார் அதுல வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காதுல்ல. இப்போ நான் மைக் பிடிச்சி பேசுறது என்ன காரணம்? என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறது எல்லாருமே தான். அது அவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பயன்படுத்திக்கிறது. திருப்பி இங்கே கேட்க வர மாட்டேங்கிறது. திருப்பி வருவீங்களா? எத்தனை பேர் உட்காருங்களா? அதுலேயும் 20 பேர் ஆளக்கணும், 15 பேர் வருங்க, 15 பேர் ஆளக்கணும். இப்படிதான் இருக்கும். அதனால வந்து நல்ல வாய்ப்பு, சரியான உங்களுடைய பாதைகளும் சரியான பாதையாக தான் இருக்கு. இந்த பாதையை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். முடிஞ்சளவுக்கு நல்ல மாணவர்களாக இருக்கிறத விட நல்ல எல்லாருக்குமே நல்ல அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக இருங்க. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருங்க. என்னுடைய பசங்க டீச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? சார் சொன்னார், பருவத்தை பயிற்சி. அவ்வளோதான். பருவத்தை பயிற்சின்றது என்னது? பருவத்துக்கு பயிற்சினா அந்த கரெக்ட் டைம் கல்யாணம் வயசுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருங்க. நீ சம்பாதிக்கல, ஆனால் கல்யாணம் பண்ண உனக்கு ஒரு பொறுப்பு வேணும். பொறுப்பு வந்து உனக்குன்னு ஒரு அந்த எல்லாமே மாறும். அதனால் வந்து நல்ல அப்பாவுக்கு நல்ல மகன்களாக இருக்க, நல்ல அப்பா, நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கு. யார் கல்யாணம் பண்ணி பிள்ளை இருக்கானோ அவங்க அப்பா நல்ல அப்பாவாக இருக்கு. அதனால் வாய்ப்புகள் வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது. இதை பயன்படுத்திட்டு நீ வருங்காலங்களில் இதோட இருக்காமல் வேறு ஏதாவது மேலும் மேலும் ஏதாவது பண்ணி கல்வின்றது கரைக்கான அளவுக்கு போயிட்டு இருக்கோம். சார் நான் இதோட முடிச்சுட்டு நிறுத்திக்கிட்டா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சுட்டேன், +2 முடிச்சிருந்தேன், 5 மணி நான் முடிச்சிருந்தேன் சார், அவ்வளோதான். நான் 4 கையில் கட்டிக்குவேன், 4 கோச்சில் கூடி அதெல்லாம் உன்னை காப்பாற்றாது ராஜா. படித்து மேலே படிச்சுட்டே இருக்கு. உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, பிஹெச்டி படிக்கும் 10 முறை அட்டம் அடிச்சுருப்பான், எம்ஃபில் படிச்சும் அடிச்சுட்டே தான் இருப்பான். டிகிரியில் வரும், நிறைய அட்டம் வரும், அதெல்லாமே உனக்கு வருதான். அடுத்தது எந்த எஜுகேஷன் மட்டும் எப்பவுமே கரை காணாத ஒரு செல்வம். மற்ற எல்லா செல்வமும் கரை காணும், கல்வி செல்வம் மட்டும் எப்பயுமே கரையை காணாது. நீ எந்த படித்தாலுமே டெய்லி டே பை டே அப்படி ஃபேஸ்புக் எப்படி நீ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறியோ, இன்ஸ்டாகிராம் எப்படி உள்ளே பார்க்குறியோ, அதே போல் ஃபேஸ்புக்கில் சில வார்த்தைகள் வந்து அதிஞ்சு படிக்கணும். சும்மா மேலோட்டமாக ஸ்கோரல் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே ஸ்கோரல் பண்ணிட்டு அடுத்து போன்றதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டேஜை தெரிஞ்சுட்டு போகும். அடுத்து போன்றதை விட அடுத்த பேஜ் இப்படி தள்ளுற இல்லையா, அது தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் என்னன்றது தெரிஞ்சுட்டு போகும். வேற என்னெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகேப்பா. எனிவே விஜய் சார் ஒரு 4 வார்த்தை பேசுவார், ஐயா ஒரு 3 வார்த்தை பேசுறதாக நினைச்சிட்டு இருக்கேன். நான் இது இன்னும் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் கடைசி சான்ஸ்ன்றது இல்லை, ஃபியூச்சரும் நிறைய சான்ஸ் இருக்கு. அனைத்து மாணவர்களும் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு உங்களுடைய மேலும் மேலும் நல்லா வளருங்க, நல்லா அன்பா இருங்க. உங்கள் நட்பு அப்படியே வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு நட்புன்றது எப்பயுமே கிடைக்காத ஒரு நண்பர்கள் வந்து வயசெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எனக்கெல்லாம் 55 வயசுல நண்பர்கள் இருக்காங்க, 60 வயசுல நண்பர்கள் இருக்காங்க. கர்நாடகாவில் மொழியே தெரியாத ஊருக்கு போனேன். இன்னொரு சொல்ல வந்தேன், மொழி மெயின் இம்பார்ட்டன்ட் சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கற்றுக்கோங்க. தமிழ் கற்றுக்கோங்க, பரவாயில்ல. பட்லர் இங்கிலீஷ் அதிக நீங்களே பேசி பழகுங்க. கன்னடம் கற்றுக்கோங்க, தெலுங்கு கற்று யாராவது பசங்க இருந்தாலும் பேச கற்றுக்கோங்க. மொழி வந்து உங்களை எங்கே வேணாலும் உயர்த்தி நிற்கும். நீங்கள் கற்றுக்கிற மொழி, அதாவது நீங்கள் பழகிற விதமும் அந்த மொழியும் உங்களை எல்லா இடத்துல நிற்கும். இன்றைக்கி நான் மொழி தெரிஞ்சதால தான், எனக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், இங்கிலீஷில் கொஞ்சம் தெரிஞ்சதால தான் நான் எங்கே போனாலும் பழைக்கக்கூடியது. இந்த ஊரில் வேணாம் விட்டுட்டு நான் இன்னொரு ஊர் போனேன்னா நான் போய் பழைக்கலாம். ஸோ அதனால் வந்து மொழியை வந்து நீங்கள் பக்கத்தில் நம்மளுக்கு நேர்மையாக இருக்கிற மொழியை கற்றுக்க முடியலன்னா என்ன, மலையாளம் மொழினா மலையாளம் கற்றுக்கலாம். அதாவது பசங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து பழகும்போது கற்றுக்கணும் நீங்கள். ஸோ
ஸோ இன்வால்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய இன்வால்மெண்ட் அதிலே அது மாதிரி எடுத்துக்கோங்க. படிக்கிறது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வயசாகிடுச்சு நினைக்காதீங்க, வயசு கல்விக்கு மட்டும் எப்பயுமே வயசு கிடையாது. உட்காந்து நல்லா படிங்க. ஓகே, எனவே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பிரிவு உபசர விழாவை சிறப்பாக ஏற்படுத்திய மாணவர்களுக்கு அதற்கு வணக்கத்தையும், இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த தாளாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை பேச்சு எனக்கும் வராது, நான் இப்போ பேசிதான் கட்டாயத்தில் பேசுகிற ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 2 வருட கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பேன். அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவ் என்ன பண்ணிவிட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவை கொஞ்சம் உள்ள அக்செப்ட் பண்ணிக்கோ. காலையில் அப்படியே நீங்கள் வந்து என்னென்ன செயல்பாடாக ஈடுபட்டீங்கனால கொஞ்சம் அப்படியே உட்காந்து பாட்டு கேட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாணவன் வந்து சார்கிட்ட கேட்டார், என்னங்க அட்மிஷன் போடும்போது என்னன்னு சொல்லி அட்மிஷன் பண்ணீங்க? பேசுங்க, நார்மலாக பேசுங்க. படித்து முடிஞ்சோடனே வேலை கிடைக்குன்னு சொல்லி தான் அட்மிஷன் பண்ணீங்க. இப்போ யாரை கேட்டு எம்ஆர்பி எக்ஸாம் கொண்டு வந்தாங்க, நான் எப்படி வேலைக்கு போவேன்? அப்போ 3 lakhs 5 lakhs செலவு பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? என்னுடைய வேலைக்கு நீ உத்தரவாதம் தாங்க வந்து காலையில் இருக்குது. அவனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். அவருடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான். என்ன பண்ணுறாங்க? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படித்த உடனே எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதில் தகுதி வாய்ந்தாலும் என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட தகுதி இருக்குது, தகுதி இல்லாமல் யாருக்கும் இல்லை. தாளாளர் சொன்னார் 5 பேரில் கம்பல்சரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை கம்பல்சரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எழுது எம்ஆர்பி எக்ஸாம் எழுது. ஃபஸ்ட் டைம் சார் அவன் மட்டும் பாஸ் பண்ணா சார் எல்லாம் முடியல சார். என்ன பண்ணியிருக்கான்? அவன் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கான். எஃபெக்ட் என்ன பண்ணியிருக்காரு? லோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பண்ணு? எஃபெக்ட் போடு சார். முடிச்சோடனே வேலை வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஒரு 2 நாள் சாப்பாடு போடுவாங்க, 3 நாள் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, படித்து முடிச்சுட்ட 1 மாதம் ஆகிடுச்சு, வீட்டிலே இருக்கிற அம்மா லைட்டாக. அப்பா சொல்ல மாட்டார். நான் அப்பாவுக்கு உன்னுடைய கஷ்டம் என்னன்றது தெரியும். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அதில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்னன்றது அப்பாவுக்கும் தெரியும். அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலியமாக என்ன பண்ணுவோம்? செவிவழி செய்தி வரும். நல்லா படித்து முடிச்சோடனே வேலைக்கு போக சொல்கிறாங்களே, போய் தான் வேறு வழி இல்லை. அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரே தான் நான் வேலைக்கு போகணும்னு இல்லை. இடையே என்ன வேலை கிடைக்குதோ சார் சொன்னார், 6 மணிக்கு மேலே படி. 6 மணி வரை என்ன பண்ணு? ஒர்க்கை பாரு. எனக்கு தெரிஞ்ச தொழில் உங்களுக்கு என்ன தெரியுமோ, உன்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ. என்ன பண்ண 2.5 lakh வந்து நீ கட்டி படிச்சிருக்கேன்னா அது வந்து என்னது? யாரோட உழைப்பு? யாரோட உழைப்பு? சார் என்னுடைய உழைப்பில் படித்தேன் சார். யாரும் ஒருத்தர் கை தூக்க போகலாங்க. நான் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண பீஸ் தான் சார் இங்கே பே பண்ணேன். யாராவது ஒருத்தர் இருக்கியா? கண்டிப்பாக இருக்க. உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் மூலிமா என்ன பண்ணியிருப்பேன்? அந்த மணியை வந்து கொடுத்து படிச்சிருப்பேன். ஸோ அவங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் அவங்க அப்பா கையில் கொடுத்துருப்பாரு. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு வேலைக்கு போ. கிரிக்கெட் என்ன பண்ணு? டைம் இருக்கும்போது கொஞ்சம் படி. எம்ஆர்பி எக்ஸாம்ன்றது பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸாம்லாம் கிடையாது. நீ படித்த சேம் சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்ட்லேருந்து உனக்கு என்ன பண்ணுறாங்க? கொஷின் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் உள்ளார்ந்து படிக்க போகிறேன். ஏதோ மேலிடம் படித்தேன், அந்த எக்ஸாம் எழுதுனேன், 3 மணி நேரம் பேஜை ஃபில் பண்ணேன், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மார்க் பேஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மார்க்கை மீறி உன்னுடைய தகுதியை செக் பண்ண தான் என்ன பண்ணுறாங்க? எலிஜிபிலிட்டின்னு ஒரு எக்ஸாம் உள்ளே கொண்டு வரலாம். அதில் உன்னுடைய தகுதியை என்ன பண்ணுறாங்க? வெளியே கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் தகுதி இருக்குது. தகுதி இல்லாமல் இல்லை சார், சாயங்காலம் படித்து பாஸ் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில், செகண்ட் ஃபெயில், தேர்ட் பண்ணேன். முயற்சி என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்காக திருவினையாக்கும். இந்த மேலே ஒரு வாசல் இருக்குது, அழைச்சிட்டாங்க. டூ ஆர் டைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன? அது தப்பு. டூ ஆர் ட்ரை. செய், இல்லையா மறுபடியும் என்ன பண்ண? முயற்சி செய். ட்ரை பண்ணால் எதுவுமே கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ண முடியும். முயற்சி கம்பல்சரி எல்லாத்தையும் திருவினையாக்கும். ஸோ படித்த படிப்பு எப்போவுமே என்னது? கைவிடாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு. எக்ஸாம்பிள் பேஸில் தான் அவனை எடுக்கிறான்னா கம்பல்சரி ஹார்ட் ஒர்க் கம்பல்சரி தேவை. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி 5 இடத்துல வேகன்சி இருக்குது. டவுன் பஞ்சாயத்து இருக்குது, முனிசிபாலிட்டி இருக்குது, கழிவு நீரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கணும். வேகன்சி எப்பப்போ எங்கெங்கே வருதுன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் அலசி ஆராயணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ண மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண. நான் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் போதும் சார்.
அந்த எக்ஸாம் முன்னாடி கோர்ஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் சரி அவனுக்கு தகவலை தெரியப்படுத்து. உன்னால் முடியும், அவனாலேயும் முடியும். ஏதோ ஒரு வகையில் உன்னால் அவன் வேலைக்கு போனான்னா உனக்கு நான் சொல்லி தான் என்ன பண்ணான், இந்த எக்ஸாம் போய் போனால் வேலைக்கு போயிட்டான். இது ஒரு சின்ன மன திருப்தி. என்னுடைய சக மாணவன் என்ன பண்ணான், வேலைக்கு போயிட்டு ஒரு திருப்தி. ஸோ படி கம்பல்சரி, படிப்பை விட்டுறாத. நிறைய பேர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் டிகிரி டிகிரிலாம் முடிச்சிருப்பேன். டிகிரி படிக்காதவங்க என்ன பண்ணேன், டிஸ்டன்ஸ் கோர்ஸில் அடிஷ்னலாக ஒரு டிகிரியை படி. கம்பல்சரி படிப்புன்றது எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது. ஏதாவது ஒரு வகையில் கம்பல்சரி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் என்கிட்ட பணம் இல்லை சார், பணம் இல்லைன்றது வந்து இந்த படத்தில் சொல்லுவான் சித்தார்த்து. நான் பிறந்து ஏழையாக பிறந்த தப்பு இல்லை, ஏழையாகவே சத்தாது என்னுடைய தப்பு. அது மாதிரி தான். ஏன்னா உன்னுடைய குடும்ப ஏழையாக பண்ணிட்டாங்க, பிறந்துட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க. நீ ஏழையாக பிறந்த யாரோட தப்பு? உன்னோட தப்பு தான். நீ தான் உழைக்கணும். எங்கள் அப்பா சொத்து சேர்ப்பாரு, சொத்து சேர்ப்பாங்க. அப்பாவுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது உன்னுடைய காலம், நீ தான் ஏன் பண்ணி எதுவாக இருந்தாலும். ஸோ உனக்கு தேவையானது கொடுத்தாச்சு, அவ்வளோதான். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் அவங்களால பண்ண முடியும். குறிப்பிட்ட அளவு தான் என்ன பண்ண முடியும். இந்த வந்து இவ்வளோ ஐட்டுனா ஃபோன் கொடுத்து என்ன பண்ணாரு, ஏற்றி விட. அதுக்கு மேலே கம்மியை பிடிச்சி நீ தான் ஏறிக்கணும். மறுபடியும் வந்து மேலே ஏற்றி விட என்ன பண்ண முடியாது. காத்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காக. உன்னுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் வந்துட்ட. என்ன சொன்ன மாதிரி 20 ஏஜ் வந்து எல்லாரும் கடன் வந்தாச்சு. இனிமேல் லைஃப் என்னன்றது நீ தான் ரன் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போர்ட்டிங் இருக்கணும். போனோடனே அப்பா என்ன படிச்சு முடிச்சு இனிமேல் வீட்டுக்கு வராத, நீயே போய் தனியாக யாரும் செஞ்சுக்கலாம் சொல்ல மாட்டாரு. அப்பா இது மாதிரி என்னது ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்க, உங்களால் முடிஞ்ச ஏதாவது சப்போர்ட்டு கண்டிப்பாக சப்போர்ட்டிங் ஃபேமிலி சைடு இருக்கும். உன்னுடைய நடைமுறையை பொறுத்து 5000 ரூபா கொடுக்குறாரு, ஒரு தொழில் ஆரம்பிக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிருந்தா வேஸ்ட்டு. அதை வச்சு உன்னால் என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ, இல்லை சார் வெளியில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உன்னுடைய தொழிலை வந்து நீ கம்பல்சரி மென்மேலும் உயர்த்தணும். இந்த படிப்பு ரிலேட்டடான விஷயங்களை அப்பப்போ என்ன பண்ண உள்ள கொண்டு வரணும். படித்து முடிச்சுட்டு சார் என்னது வேற ஒரு தொழில் போயிட்டு அந்த படிப்பு மறந்துட்டு சார் கம்பல்சரி வேஸ்ட்டு. உங்களுடைய தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை என்ன பண்ண அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ட்ரை அகைன். எப்பவுமே முயற்சி வந்து உண்மையிலே நீ நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும். ஓகே, பேச வாய்ப்பு வந்து நன்றி. நன்றி சார். நன்றிகளை சொல்றதுக்கு முன்னாடி பசங்களுக்காக நான் பேசுகிறேன். விஜய் சாரும் ஆம்ஸ்டாங் சாரும் தெரியும். விஜய் சார் ஒரு டைம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பெரியாவும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. ஆம்ஸ்டாங் சார் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லி தான். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக இப்போ மாணவர்களாக பேசணும்னு மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். சில பேருக்கு நான் தவறாக கூட பேசிக்குவேன், தவறாக பேசிக்குவேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தவறாக பேசிக்கிறது வாய்ப்பு இல்லை. மன்னிச்சு கேட்குறேன். இப்போ 2 வருஷம் முடிச்சிட்டீங்க, நல்ல மாதிரியே முடிச்சிட்டீங்க. நம்ம நேரத்தோடு நல்ல மாதிரி முடிச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, இப்போ எம்ஆர்பி எக்ஸாமும் மார்ச் மாதமோ அல்லது இப்போ இன்னும் 2 மாதம் கண்டிப்பாக வரும். ஜனவரி மார்ச்சுக்குள்ள வரும். அதுக்கு என்ன வழியை நீ பார்க்கணும். முடிச்சுட்டு நான் கம்பெனிக்கு போகிறேன். இந்த 2 மாதம் 3 மாதம் முடிச்சுட்டு நீ கம்பெனிக்கு போகிறது எதாவது பார்க்கணும். செலவு எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாருமே அப்பா அம்மா பணம் கொடுத்து பண்ணிக்குவீங்க. ஆனால் இந்த 3 மாதம் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டு அப்புறமா நீ போயிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறது எதாவது போகணும். இந்த மார்ச்சில் கண்டிப்பாக உண்டு, எம்ஆர்பி எக்ஸாமு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு என்ன வழியை நீ பார்க்கணும். சரியா? எல்லாம் பேசுறது எல்லாம் பேசிட்டாங்க. விஜய் சார் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது ஒன்று மட்டும்தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கர்மா இருக்குது, நான் சொல்கிறது படிக்கும்.
நம் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசியிருக்கேன், பேசாம இல்லை. நான் டியூஷனில் 2004 எடுக்கும்போது நான் பேசியிருக்கிறேன். ஆனால் திடீர்னு உங்க வந்து பேசும்போது எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணல. நான் பேசணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வந்து பேசிடுவேன். அது ஐபன் சார் தெரியும், சூர்யாவுக்கும் தெரியும். அவன் நான் பேசணும் ஆரம்பிச்சுன்னா பேசிட்டே இருந்துக்குவேன். நான் 2 விஷயத்துக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் மாணவர்களுக்காக. எங்கள் மாணவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து நீ படிக்காம 2வது விஷயம். நான் யார்கிட்டையுமே படி அப்படின்றது வந்து 2வது தான் சொல்லுவேன். முதல்ல வந்து பார்த்தா டிசிப்ளின் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். உதாரணமாக நேற்று அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா கட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒன்று குறைய சொல்ல, இல்லை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு கேட்குறாங்க அப்படின்னா அது இந்த அண்ணாண்டு ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தார் தெரியுங்களா? ஃபஸ்ட்டில் அண்ணாண்டு. அவர் அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது பஸ்ஸில் வந்து பார்த்தா இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒவ்வொரு பஸ்ஸில் ஒவ்வொரு திருக்குறள் இருக்கும். ஆனால் முதலமைச்சர் அண்ணா இருக்கும்போது ஒரே ஒரு திருக்குறள் தான் எல்லா பஸ்ஸுக்கும் இருந்துச்சு. என்ன திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? ஒழுக்கெல்லாம் கிடையாது. யாகாவராயினும் ஆவாக்கள் சோகாப்ப சொல்லி இருக்கப்பட்டு. அந்த குரலுடைய அர்த்தம் தெரியுமா இருக்குன்னா தெரியாது. அண்ணா கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரலுக்கு அர்த்தம் கேட்குறாங்க. நான் வடக்கம் வேணும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தா 3 பேர் போய் கேட்குறாங்க. கண்டக்டரும் போய் கேட்குறாரு, டிரைவரும் கேட்குறாரு, அதே மாதிரி பேசஞ்சரும் போய் கேட்குறாங்க அண்ணாட்ட. ஒரு குரலை எழுதி போட்டிருக்கீங்க, அந்த நாவடக்கம் யாருக்கு வேணும்? டிரைவர் வேணுமா, இல்லை கண்டக்டருக்கு வேணுமா, இல்லை அந்த பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு வேணுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு என்ன சொல்லியிருப்பேன்? என்ன சொல்லியிருப்பேன்? பயணிகளுக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். உங்கள்கிட்ட கேட்டால் 3 பேருக்கு வேணும். அதாவது வந்து நம்ம இப்படி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நம்ம டிரைவரு கண்டக்டரு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அது என்ன சொன்னார், யார் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வேணும் அப்படின்னு சொன்னார். அதாவது நாவடக்குன்றது நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பதில் ரொம்ப முக்கியம். எந்த முறையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு, சரியா? இனிமேல் திருத்திக்காங்க. ஜாலி இப்போ வந்து டீனேஜ் வயசுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அப்போ தான் இருக்கும். எங்கள் வயசுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் ஃபியூச்சர் கண்டிப்பாக இப்போ நான் எதிர்பார்க்குறேன், நினச்சி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது நினச்சா உங்களாம் நாங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. பெங்களூர் டீச்சரிங் படிக்கும்போது நீங்களாம் கம்மி. நீங்கள் வந்து 40 பேர் தான். எங்கள் காலேஜில் 360 பேர். லேடிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? உங்கள் ஒன்றுங்கிறதுல தானே. அதான் சொன்னாங்க சார் ரொம்ப காஞ்சி போயிருக்கிறேன் சார் அப்படின்னு. யாருக்கு சொன்னது? சூர்யா தானே? இல்லை எல்லாருமே இருக்கும். ஏன்னா 40 பேர் வந்து பார்த்தோன்னா பாய்ஸவா. நான் 360 பேர் எங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும் சாந்திதாமான்ற இன்ஸ்டியூட்டில். யாரெல்லாம் கேர்ள்ஸும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு. உங்களோட நிறைய என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மள அப்போலாம் வந்து பார்த்தா இருக்குமா அப்படின்ட்டு நமக்கே தோணுது. கொஞ்சம் நம்ம மாற்றிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் வேறு எப்படி நம்ம இருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அதை மாற்றிக்காங்க. சரியா? கண்டிப்பாக வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா உடல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆடை பாதி உடை பாதி ஆடை பாதி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடை தான் வந்து பார்த்தா உங்களுடைய ஒழுக்கத்தை தீர்மானிக்கும். சரியா? என்ன வந்து பார்த்தோம்னா இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட்டிங் போடுவாங்க. ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கோ எங்கேயோ மீட்டிங் போடுறாங்க. அங்கே போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கலெக்டர் கூட பேசுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டிங் பண்ணு தாடி விட்டுன்னு இப்படி போனால் வந்து பார்த்தா உங்களை எப்படி இட போடுவாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இதை மாற்றிக்கோங்க. சரியா? 2வது வந்து பார்த்தீங்க எப்போனா சார் சொன்னாங்கன்னா மணி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே யாருமே வந்து பார்த்தா உழைச்சி சம்பாதிச்சு நம்ம படிக்கிறவங்க யாருமே இல்லை. எல்லாம் வீட்டில் பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க, நம்ம படிக்கிறோம். அவ்வளோதான். அதோடைய மணியோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. யாருன்னா வந்து கஷ்டப்பட்டு படித்து சம்பாதிச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த மணியோட வேல்யூ. சரியா? வீட்டில் எவ்வளோ காசு கேட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி ஜாலியாக செலவு பண்ணுறோம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கட்ட போடணும்னு வாங்கினவங்களாங்கிறாங்க. நான் வாங்கி பண்ணுறேன். அவன் தானே வீட்டில் வந்து எவ்வளோ ஏமாத்தி வந்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, காசு வாங்கிட்டு ஜாலியாக செலவு பண்ணுவோங்க. அதெல்லாம் குறைச்சிக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தா ஒவ்வொரு ரூபாவும் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஃபியூச்சரில். சரியா? கஷ்டப்பட்டு 2 வருஷம் முடிச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு முடிச்சிங்களா இல்லை எப்படி முடிச்சிங்களா? வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தா யாரும் வந்து பார்த்தா டைம் வேஸ்ட் பண்ணாத வந்து பார்த்தா டிஎன்பிசி உட்காந்து படிங்க. வருஷம் கான்செப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ மார்ச்சில் எக்ஸாம் வருது, உட்காந்து படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டா இதே தான் போவோம் அப்படின்னு இருக்காதுங்க. சரியா? நேரம் காலம் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவுமே என்ன பண்ணாது
காத்திருக்காது. சரியா? ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவை திறந்துருக்கும். சரியா? இதுலேயே நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா வந்து பார்த்தோம்னா இயர் வேஸ்ட் ஆகும். சரியா? ஏன்னா அது ஒரு வருஷம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் போகிறது லேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வருஷம் நீ வேறு எக்ஸாம் படித்து என்னென்னா ஆயிடலாம். அதில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் போயிடலாம். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இயருக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுறாங்க. அது மாதிரி வரும்போது நாங்களே வந்து குரூப்புக்கு போகிறாங்க, அதை பார்த்து அதை அப்ளை பண்ணுங்க, படிங்க. 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 6 புக்கு படிச்சிங்க இல்லையா, அந்த புக்கை மட்டும் படிங்க. அதுக்கு முன்னாடி எம்ஆர்பி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? எங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போவாங்க, டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் போவாங்க. சரியா? வாய்ப்பு நன்றி. முதல்ல இல்லையா நம்ம சேரன் சார் அவர் வந்து ஏன்னா எந்த டைம் இருந்தாலும் இப்போ நம்ம கூட என்ன பண்ணோம்னா முடிச்சிட்டோம், இன்னும் அப்படி வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம மனசு இருந்தாரு. ஆனால் சேரன் சார் இப்போ வரைக்கும் நம்ம அது ஒரு நெகட்டிவாகவே நடந்தாலும் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் அந்த மதுரை ஐநூறு போய் பேசுவாங்க. ஏன் போட சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அவங்க சொன்னது, அதாவது மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அந்த கரண்ட்டில் முடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து இப்போ எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நியூஸ் என்னென்னா இப்போது அவுட் சோர்சிங் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு அது வந்து அது ஸ்டே வாங்கிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு வேலை இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, தம்பி சொன்ன இல்லையா, ஏன்னா பிஜிடிஆர் எழுதுகிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் எழுதுறவங்களுக்கு கரண்ட் இயர் இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுறவங்க எலிஜிபிள் போட்டிருக்கான். ஸோ நீங்களும் அந்த கேட்டகரிக்கு வந்துடுறீங்க. அது இல்லாமல் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க ஒரு 300 பேர் இப்போ அவுட் சோர்சிங்கில் இருக்கணும், அவங்க எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். அதே போல் கொடைக்கானல் இந்த திண்டுக்கல்ல படித்தாங்க இல்லைங்களா, காந்தி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் படித்தாங்கல்ல, அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒரு 300-400 பேர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோர்ஸ் எல்லாம் அடிப்பட்டதில் உங்களுக்கும் அதில் வாய்ப்பு மரணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 14,000 போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இன்னும் 4 பேட்ச் வரைக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஆனால் நான் பசங்களுக்கு உங்களுக்கும் சொல்லலை, வெளியில் கூட சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் நேற்று திருச்சியில் படிக்கிற காலேஜுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நம்ம யாருன்னே தெரியாது, அவன் இருந்தாலும் பையன் என்ன படிக்கிறோன்னே தெரியும். அவங்க பையன் படிக்கிறான் தான். நான் என்ன பண்ணுடைய பையன்னாரு, நான் சொன்னேன் அவர் திருச்சி பக்கம் யாரையும் நம்பர் கொடுத்துருப்பாங்க போல. எனக்கு நான் சொன்னேன், நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் போடு, வேறு எந்த கோர்ட்டுக்கு போகாதீங்க, மதுரை ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒருத்தருக்கு போடுங்க. மாதம் போட்டிங்கன்னா அது தள்ளி விட்டுருவாங்க. ஒரு ஆள் போட்டோன்னா அந்த கேஸ் ஸ்டாண்ட் டவுன் நிற்கும். அதனால் வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் உங்கள் பையனுக்கு யாரோ ஒரு பையனை வச்சு போடுங்க. அது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா போஸ்டிங் நிறையா இருக்குது சார். இன் ஃபியூச்சரில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. டெங்கு, மலேரியா, நிபா வைரஸ், கொரோனா அடுத்து உருமாற்றம் என்னது மைக்ரான் இன்னொன்று வந்திருக்கு. அடுத்து இன்னும் என் பேர்லேயே கூட சதாசிவம் கூட வரலாம். நானும் ஒரு வைரஸ் மாதிரி தான். உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு முடியாது இப்படின்னு இல்லை, அது நானும் ஒரு வைரஸ் மாதிரி தான். அது மாதிரி நிறைய வைரஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது இப்போ ஒசூரில் பார்த்தீங்கன்னா, ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சியாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு 60-70 போஸ்ட் போடுவாங்க இல்லைங்களா. அது வந்து அது அந்த போஸ்ட்டில் வேலை செய்கிறோம், பர்மனெண்ட் அங்கேயே தான் இருப்போம், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகும்போது, பஞ்சாயத்து லெவலில் போகும்போது, பிஹெச் லெவலில் போகும்போது, ஜிஹெச் லெவலில் போகும்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அவங்க கிராமத்துக்கு பக்கமாக வாங்கிக்கலாம். மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பர்மனெண்ட்டாக ரிட்டையர்மெண்ட்டாக அங்கே தான். மாநகராட்சியில் வேலை செஞ்சால் உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும், நிறைய இன்கம் இருக்கும். இப்போ சாதாரண சம்பளமே 60-70,000 ரூபாய். நோகாது போய் எந்த டென்ஷனுமே இல்லை உங்களுக்கு. போய் கிளாஸ் எடுக்க தேவையில்லை, ஒருத்தவங்களுக்கு கட்ட தேவையில்லை. உங்களுக்கு போய் ஒன்றும் இல்லை, நீ ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து அடுத்து அப்கிரேட் ஆகிட்டு ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் போயிட்டு நான் ஒரு ஜோலி காலி. சரி, அவன் ஜோலி காலி, உன் ஜோலி இல்லை, அவன் ஜோலி காலி. யார் ஜோலி? ஒரு பெட்டி கடைக்கார வச்சு தான் அவன் சும்மா இல்லைடா, ஒரு மிட்டாயில் ரேட்டு பேர் ஆயிடுச்சா கடையை சீஸ் பண்ணலாம். அந்த ரைட்ஸ் கலெக்டர் கூட கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கூட கிடையாது. நீ ஒரு லெட்டர் பண்ணி கலெக்டருக்கே என்ன சொல்கிறேன் நோட்டீஸ், ஏன்னா நீங்கள் கலெக்டர் நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த நிர்வாகம் சரியில்லை, இந்த ஆட்சித்தலைவர் வந்து இந்த கடைக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு, இந்த கடை மேலே ஆக்ஷன் எடுக்காததால நிர்வாகத்துடைய கலெக்டர் மேலே நீங்கள் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஒரு மெமோ கொடுக்கலாம். அது ராங்கா ரைட் வேற. நிறைய பேர் அப்படி கொடுக்க மாட்டோம், ஏன்னா கலெக்டர் கீழே வேலை செய்ய நாளைக்கு ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களான்னு. அதெல்லாம் கிடையாது.
ஒரு கடையில் குட்கா வைக்கிறான், ஸ்மோக் பண்ணுறான், சரியில்லை அப்படின்னு ஒன்று தெரிஞ்ச ஒரு பேக்கரிக்கு போகிற, பேக்கரியில் போனீங்கன்னா அந்த பேக்கரியில் வந்து ஃபங்கஸ் இருக்குது, அதனுடைய குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நீ ஃபுட் இன்ஸ்பெக்டர் போய் டைரெக்டாகவே டைரெக்டாக சீல் வைக்கலாம் கடைக்கு. ஆனால் அந்த பவரால் இருக்குது. அது ஃபுட் இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டாலும் பணமாக கொடுப்பாங்க. ஹோட்டலுக்கு கூட நீ போனால் குடும்பத்தை குடும்பம் கூட சாப்பாடு வாங்க சார் வாங்க, நல்லா ஏசி ரூமில் உட்கார வச்சு நல்லா வெயிட்டாக கவனிக்கும். எதுனா அதுக்காக சொல்றது இல்லை, நீ ஃப்ரீயாக சாப்பிடாது யாருக்கும் போய் எதுக்கு சாப்பிட்ற, உன்னோட உழைப்பு இருக்கு அது சாப்பிடு ஒருத்தர் கூட. அது மாதிரி சொல்கிறேன், வாய்ப்பு நல்ல 100% உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணு. இன்னும் 2 பேட்சுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் சொன்னது அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தாள் கேஸ் போட்டேன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டால் கேஸ் கொடுக்க மாட்டான். அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, ஃபைல் அப்படியே தள்ளி விட்டுருவானுங்க. மதுரை ஹைகோர்ட்டில் போட்ட உடனே நீ எது கேட்டாலும் ஸ்டே கொடுத்தாங்க. அதனால தான் மதுரை ஹைகோர்ட்டில் நீ எதை கேட்டாலுமே ஸ்டே கொடுக்கலாம். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் நீங்கன்னா ஃபைலோட ஃபைலாக தள்ளி வச்சிருவான். அடுத்த 3 மாதம் இருங்க, அடுத்த 3 மாதம் இருங்க. மதுரை ஹைகோர்ட்டில் கேட்டால் போட்டு கொடுத்துருப்பான். யாராவது போடுவாங்க பாருங்க, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றது, எம்ஆர்பின்றது கண்ட்ரோல் உடைப்பு தான். பட் எம்ஆர்பியை விட டைரக்டா போடுறதுக்கான வாய்ப்புகள் லைட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்ட்லாம் டைரக்டா ரெக்கமெண்ட் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா இவங்க தான் இந்த தொழில் ஆரம்பிச்சவங்களே. ஏடிஎம்கே காரங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, டக்குன்னு வாங்கி போட்டுடுங்க அப்படின்வாங்க. பணமும் வாங்குவாங்க. இப்போ நானே 3 லட்சம் கொடுத்து படித்தேன், 5 லட்சம் கொடுத்து படிச்சிருச்சு, இன்னும் லஞ்சம் கொடுக்குறதா நான் அப்படின்னு நினைக்காதீங்க. வேற வழி இல்லை, நம்ம சொசைட்டி அப்படி இருக்கு. எனக்கு லஞ்சம் கொடுக்கணும், அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும், 2 பேர் கொடுத்தா தான் பழைக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லஞ்சம் கொடுத்து நீ போய் லஞ்சம் வாங்காதான் இருக்க மாட்டேன், நீ லஞ்சம் வாங்குவேன். அது விஓ ஆனால் சார் நான் படிக்கும் போது ரொம்ப சூட்டியாக இருந்தேன், நான் இப்போ ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிட்டேன், ஒரு விஓ ஆகிட்டேன்னா அப்போ என்ன சொல்லுவேன், அது அவன் கேட்க மாட்டான், டைரெக்டாக விஓ கேட்க மாட்டான். பக்கத்தில் வந்து ஐயாவுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போவோம் அப்படின்போம். வெளியே வந்து ஐயாவுக்கு 100 ரூபா கொடுத்துருவாங்க. அது எல்லாம் நடக்கிறது தான். அதனால் வந்து வாய்ப்பு நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முழுக்க இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதனால் யாரோ ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கிறது, நீங்கள் எடுத்துக்கிறது எக்ஸாம் எழுதி யாராவது எடுப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எங்கள் சார் சொன்ன மாதிரி படிச்சுட்டு கம்பெனிக்கு போனாலுமே கூட கம்பெனிக்கு போகிறேன்றதா இன்டர்வியூக்கு நான் போகிறேன்னப்போ அதை போய் படி. எம்ஆர்பி வந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக போஸ்டிங் போட்டாலும் பிரச்சனை இல்லைப்பா. எம்ஆர்பி வந்து படிச்சு தான் பாஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. இன்னொரு விஷயம் இந்த சொன்ன சார் ஃபர்ஸ்ட் இயர் புக்கு, செகண்ட் இயர் புக்கு, அது வந்து டிபிஹெச்ஓடைய புக்கு தான், ஓன் ப்ரிப்பரேஷன் புக்கு கிடையாது. அந்த புக்கை நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னாவே அதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். வேற எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் கிடையாது. அந்த புக்கு தான் மெயின் புக்கு உங்களுக்கு. அந்த புக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக எப்படி டாக்டர் படித்து புக்கு வச்சுருக்காங்களோ, டாக்டர் பார்த்தீங்கன்னா படித்த புக்கு அப்படியே தான் வச்சுருப்பாங்க. மற்ற இன்ஜினியர் படித்தோட தூக்கி போட்டுருப்பான், டிகிரி முடிச்சோட தூக்கி போட்டுருப்பான். ஆனால் டாக்டர் படித்த மட்டும் புக் அப்படியே வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்பெல்லாம் அதை ரெஃபர் பண்ணிப்போம். அது போல நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போகிற வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் இயர் 3 புக்கு, செகண்ட் இயர் 3 புக்கு, 6 புக்கு வச்சுட்டு அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேப்பா, சாரி சொல்கிறேன். நான் 1991 ட்ரைனிங் பண்ணேன். ஒவ்வொரு மாதிரியும் பணம் கட்டிட்டு போனேன். மாவட்ட வேலை வாய்ப்பு +2 பதிவு பண்ணிவிட்டு அவங்க எங்களுக்கு கூப்பிட்டாங்க. அது வந்து உத்தரவாதமே பன்னூர் சுகாதாரத்துறை ஆண் பயிற்சி முடிந்தவுடன் அரசு வேலை உத்தரவாதம். சம்பள விகிதம் வந்து 975 ரூபா. ஜூனியர் ஸ்கேல் 975 ரூபாய் சம்பளம் கொடுத்துறோம். 3 வருஷம் எக்ரிமெண்ட் 10 பேப்பரில் எழுதி போட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு எக்ரிமெண்ட்டில் போட்டாங்க. 91ஆம் ஆண்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் சிரிக்கிறவங்க ராஜீவ்காந்தி இறந்துட்டார். ராஜீவ்காந்தி இறந்துட்ட உடனே சட்டம் ஒழுங்கு செயல் சொல்லிட்டு கவர்மெண்ட் டிஸ்டார்ப் பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து 4 இன்ஸ்டியூட்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் 60 பேர் ஒரு இன்ஸ்டியூட் 4 240 பேர் தான் அப்போ 1 இயர் கோர்ஸ். 240 பேர் தான் வெளியே வந்தோம். அப்போ இருக்கும்போது 91 ட்ரைனிங் முடிச்சு எங்கள் அரசு வேலை உத்தரவாதம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டோம். என்னோட பூந்தமல்லியில் இருக்கிற படி தனி இண்டிவிஜுவலுக்கு கோஆப்ரேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்க 40 பேர் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. நாங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு 600 பேர் சேர்ந்து போயிட்டோம். 1991 ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு எங்களுக்கு எப்போ போட்டாங்க தெரியுங்களா? 2006ஆம் ஆண்டு போட்டாங்க. அப்போது ஐயாவெல்லாம் சீனியர், அவர் குறை சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கை இப்படி கட்டிட்டு எங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போ போட்டிருப்பாங்க. எங்களை ஏற்றி விடுறதுக்கு யாருமே இல்லை. 15 ஆண்டுகள் வந்து வனவாசத்துக்கு போனோம். அதே டைமில் நாங்கள் பூந்தமல்லி ட்ரைனிங் படிச்சிருப்பேன். 26 பேர் கேஸ் போட்டு அப்படி வேலையை வைக்கலாம். சார் சொன்ன மாதிரி அந்த கேஸ் 26 பேர் போட்டால் அது தமிழ்நாடு கூட எழுதி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்வான்டட் போஸ்ட்னு சொல்லிட்டு ராமலிங்க சொல்கிறார். டிபிஎஸ் இருந்தார் ஹெல்த் இன்ஸ்பெக்டரே அன்வான்டட் போஸ்ட்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணி ரெக்கார்ட் வச்சுட்டு போயிட்டாரு. அதை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் 10 வருடம் அலைஞ்சோம். கூடுமான வெள்ளம்
நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அசோசியேஷனில் சேர்ந்து சங்கத்தின் மூலம் எது சாதிக்கும் சங்கத்து மூலம் சாதிக்கும். நீங்கள் போட்டு ஒரு பேச்சு போதுக்கு ஸ்டே பண்ணிங்கன்னா அது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு அது லாபம். அதனால் இது 2017ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் போனேன். ஏன்னா விஸ்வபாரதி கல்யாணம் ஒரு சொன்ன இது முன்னாடி பார்க்குறது 3ஆவது பேச்சு. ஃபஸ்ட்டு பேச்சு நாங்கள் போது டிபிஹெச் ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் ட்ரைனிங்ஸ் ஜேடிஸ் ஆகவே 22 காலேஜுக்கு ஒரு காலேஜ் 3 பேர் வர வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க. தமிழ்நாடு புறமே 8500 போஸ்ட் வந்து 5000 பாப்புலேஷனுக்கு நாங்கள் ஃபில் பண்ணி அப்போது 2017 கால்குலேஷன் பண்ணி 8500 போஸ்ட் நாங்கள் போட்டுருக்குறோம். இதில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் பர்சன் தான் இதுக்கு கோச்சிங் போடணும், நல்ல சுகாதார ஆய்வாளர் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு மேடம் பேசுனாங்க. அப்பப்போ ஆட்சி மாறும்படி அவங்க சூழ்நிலை மாறுது. அதனால் உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இப்போ சர்வீஸ் வந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா. நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணதுனால இன்னுமே எந்த தேடி வரான்னு தெரியும். உங்கள் சிஸ்டர் எந்த வருஷம் பரிசு எழுதிக்கோங்கன்னா எப்போன்னு கேட்டாங்க. அதனால் ஒரு மனிதாபமான போஸ்ட் இது. அவர் சார் சொன்ன மாதிரி ஜாலியாக இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஈஸியான வேலை ஒரு யாரும் எந்த அளவுக்கு சொல்லலை. காலையில் 10 மணிக்கு போகிறோம், டோனேஷன் பார்க்குறோம், ஃபீவர் சர்வீஸ் எடுக்கிறோம், 4 பேர் எடுக்கிறோம், மீட்டிங் போகிறோம். இதுதான் நம்ம வேலையே. மற்ற மாதிரி ஜூனியர் ரெசிடென்ட்டு பிடிஎஃப்சி பார்த்து 10 பேர் போனால் காலையில் 10 மணிக்கு உட்காரணும், 1 to 2 சாப்பாடு டைமு, 2 to 5 மணி நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் நம்ம பணி அப்படி இல்லை, ஜாலியாக சர்வீஸ் மோட்டிவ். நம்ம மனசு நிறைவோடு வந்து மீட் பண்ணலாம். உண்மையாகவே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போனால் நான் இன்னுமே அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அந்த சர்வீஸ் போனா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சீட் கேட்டு வாங்கி போகணும். சில பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு பேரண்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் எந்த சீட்டுக்கு வருவாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சீட்டில் உட்காந்து உண்மையை எந்த தேர்தல் பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு நான் போயிட்டு ஓபி சீட் வாங்கி கொடுத்தா நமக்கு டாக்டர் போயிட்டு இன்ஜெக்ஷன்லேருந்து ட்ரிப்பிலேருந்து அத்தனையுமே போட்டு அனுப்புவேன். மாணிக்கு சொன்னால் நான் பேருக்கு என்னை பெருமைப்படுத்த சொல்ல அர்த்தர் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டுப்பாங்க இன்னுமே. அதனால் இது ஒரு நல்ல போஸ்ட்டு. யாருமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வேறு டிபார்ட்மெண்ட் போங்க. ஆனால் இது உங்கள் தாய் போஸ்ட். இது உண்மை மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால 11 ஆண்டு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், இன்னும் சந்தோஷம். அது நினச்சி பார்த்து நமக்கு மறுபடியும் போஸ்டிங் போடுவாங்கன்ற ஆசை இருக்குது. உண்மையை அந்த மாதிரி இது தெய்வீக தொழில் இது. அதனால் நீங்கள் எல்லாம் பயன்படுத்திங்க. 2017ஆம் ஆண்டு போட்டு 2 பேர் போட்டு வந்து பிஹெச்டியில் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நகராட்சி உள்ளாட்சி சேரதெல்லாம் எலெக்ஷன் வந்தோடனே போர்டு வச்சுட்டு வச்சுக்க சேர்மேனு எல்லாம் வருவாங்க இல்லையா. அந்த போஸ்ட்டே இன்னும் யாரும் உங்களுக்கு அரைவ் பண்ணல. தருமபுரி நகராட்சியில் 8 பேர் போஸ்ட் பண்ணோம். ஹெல்த் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் 8 பேர் இருக்கணும். சுசீந்திரன் ஒருத்தர் வச்சு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு சார் சொன்ன மாதிரி மாநகராட்சி ஒருத்தர் எல்லாமே ஒரு போஸ்ட் போட நகராட்சியில் 65,000 சம்பளம். அது பூராமே பேப்பரில் விளம்பரப்படுத்துவாங்க. பேப்பரில் விளம்பரப்படுத்தி உங்களை அப்ளிகேஷன் போட்டு அப்போ அரசியல் செல்வத்தை அதை வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது போடுறது 2 போஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் நகராட்சி மாநகராட்சி டவுன் பஞ்சாயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். 2 பேருக்கு அப்படியே வில்லிங் கொடுத்தாங்க. 16ஆம் ஆண்டு என்னை கேட்டாங்க வில்லிங்க. அதாவது இப்போ ட்ரைனிங் முடிச்சு நான் திருச்சி மாநகராட்சி என்னை வில்லிங் கேட்டாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஆனால் 65,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ நான் வாங்கிட்டு 32,000 சம்பளம் தரப்போரில் 65,000 காசு போட்டாங்க. போயிட்டு ஃபேமிலி பிரச்சனை சொல்லிட்டு நான் வில்லிங்கே கொடுக்கல. அப்போது ஒரு 7-8 பேர் போயிட்டாங்க நகராட்சியில். சார் சொன்ன மாதிரி நகராட்சி சொன்ன மாதிரி சரியான மாதிரி கெத்து தான். அதனால் நம்ம இப்போ வருவாய் போயிட்டு போகல. இன்னும் வரைக்கும் பாருங்க 11 ஆண்டுகள் வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து ₹1 நான் வாங்கியிருக்க மாட்டேன். இன்னுமே சிலர் என்னை குறை சொல்ல, சிலர் வாங்குறாங்க. நான்லாம் வாங்கல. தெய்வீகமாக அந்த ஹாஸ்பிட்டல் கும்பிட்டு வெளியே வாங்க. இன்னும் தான் அந்த மரியாதை இருக்குது. அந்த மரியாதை உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா NHM லெவல்லே பார்ப்பாரு. இப்போ நெய்வேலியில் NLC அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1 ஆள் 2 ஆள் இருக்கிறாங்க. அதுக்கு 20 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கால்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா போயிருங்க. அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது இல்லை. இப்போ நான் ஃபீல்டு நம்ம காலேஜ் ஃபீல்டு பார்த்தோம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது இந்த அவுட் சோர்சிங்கில் உள்ளவங்களே 20 பேர் அந்த வேலையை அவுட் சோர்சிங் வேலையை வேண்டாம் வந்து NLC அந்த நெய்வேலியில் போய் இன்டர்வியூ பண்ணாங்க. 20 பேர் தான் பண்ணாங்க. 20 பேருமே செலக்ட் 40,000 சேலரி. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு வேலை NLCயில் கால்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்களும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக் வந்துட்டு லைஃப்பில் ஒரு பார்ட் மட்டும்தான். அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. இந்த வடிவில் ஒரு பாட்டு சொல்ல மாட்டோம். உடனே உடனே எப்படி இதுலேருந்து பாட்டு வரும் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. அந்த மேலே விட்டுருங்க. நீங்கள் அடிக்கலாம் சொல்ல அந்த வயசில் எல்லாம் உள்ளது தான். இப்போ மேரேஜாக இன்னொன்று இப்போ நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை. நானும் அவன் வந்து மேரேஜ் முடிச்சிட்டோம். எங்களுக்குள்ள
சிரிக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ளது இருக்காது. ஸோ புரிஞ்சுங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா மேரேஜ் முன்னாடியே ஒரு ஜாப் போயிருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். வர சேர்மன் சாருக்கு முக்கியமாக சாருக்கு நன்றி. அதே போல் இந்த காலேஜில் உள்ளது கூட எந்த காலேஜ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக இருந்தது யாருமே கவனிச்சிருக்க மாட்டேங்குது. அவங்க என்னமோ மாதிரி போகலாம், என்னமோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக வரவங்க எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக எந்த மாதிரி வேணாலும் பேசியிருக்காங்க. அவங்க அதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்போசிட்டுமே சொன்னதில்லை, எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்கோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம் லெவலில் பார்த்தோம்னா இந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த காலேஜில் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வீக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இது கூட எல்லாத்துக்குமே மொபைல்லாம் ஃபைட் பண்ணிட்டாங்க. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடுது, உங்களுக்கு எத்தனை